இது வேற வாயி, இது நார வாய். உத்தரவாதம் நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி 2வது முறை நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன் சார், இது வந்து லோக் பவன், நாங்க நடத்துற ஃபங்க்ஷன் இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. நிகழ்ச்சி முடிந்தது, அதிகாரிகளை அழைத்தேன். யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறுச்சு நான் சொன்னேனே. மாண்புமிகு அமைச்சர் ஆதர் சகோதரர் சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன். போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ. நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறது தான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற, இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்க